வணக்கங்க, விவசாயிங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தரமூர்த்தி பேசுகிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போது ட்ராகன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அந்த பிளான்டேஷன் வந்து ட்ரிம்மிங் பண்ணோம், ப்ரூனிங் பண்ணோம். இப்போது துளுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பார்த்திங்கனாக்க இப்போது எல்லாம் இப்போது தீனி கொடுக்குற மாதம். இதெல்லாம் ஃபுல்லாக புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு, டிஏபி, யூரியா, பொட்டாசு எல்லாம் ஃபுல்லாக தீனி கொடுக்குறப்போ ஜம்முன்னு ஏப்ரல் மேலே ரெடி ஆயிருங்க. பூ விட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம் அதுக்கப்புறம் 6 மாதத்துல வந்து இந்த இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நல்லாயிருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா தடிமனாக வருது. அதுதான் பெரிய விஷயம். கிராப் நல்லா இருக்குங்க. இந்த மழையினால் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. தொடர் மழை, கனமழை, தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை. என்ன பண்ண போதும்னு நினச்சோம். மழை நின்று ஒரு 10 நாளில் ரெடி ஆகிடுச்சு. பிளான்ட்டு க்ரோத் ரெடி ஆகிடுச்சு. சரசரன்னு வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் கொடை மாதிரி நல்லா இடத்த அடைச்சிரும். எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நர்சரி ரெடி பண்ணியாச்சுங்க. அது ரெடி பண்ணி 20 நாள் ஆகுது. இன்னொரு 1 மாதத்தில் பிளான்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஆர்டர் வாங்கலாம், கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்குறாங்க. ஒரு ஏக்கர் அளவுலையும் கேட்டிருக்குறாங்க. எல்லாத்தையுமே கொடுத்துடலான்ட்ருக்குறோம். ஒரு 4000 சீடு சாப்ளிங்ஸ் ரெடியாக இருக்குங்க. எல்லாம் இன்னும் ஒரு 40 நாள் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போது இந்த வெட்டி விட்டு நம்ம ப்ரூனிங் பண்ண உடனே மறுநாளே மழை தொடங்கிடுச்சு. அதனால என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு சில செடிகளில் ஃபங்கஸ் அட்டாக் ஆகிடுச்சு. அதெல்லாம் அப்புறம் சரி பண்ணி ஓரளவு மருந்து அடித்து எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போது ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லாம் ஜம்முன்னு வர ஆரம்பிச்சு, துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபங்கஸ் இருந்ததெல்லாம் இப்போ நல்லா ஆயிடுச்சு. சரியாகி துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மந்தில் நான் வீடியோ போடும்போது இந்த இடமே அடையாளம் தெரியாமல் மாறி இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு அடைச்சிரும். அதாவது கொடை மாதிரி விழுந்துடும். ஃபுல்லாக இறங்கி கீழே. பார்ப்போம். கிளைமேட்டு தான் விவசாயம், பருவ காலத்தோட சூதாட்டங்க. கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி தான். ஓரளவு கிளைமேட் கிளைமேட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. வாழ்க விவசாயம். நன்றி, வணக்கம்.